செங்கடல் என்பது பிசினஸ் ஏரியாவாக இருக்கிறது. அதுல அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த காரியங்கள் தேவையில்லாத சர்ச்சைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டாக்கிவிடும். எனவே உடனடியாக இந்த 2 பேருமே தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை தாண்டி அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும் போதே தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் பல மணி நேரங்கள் நீடித்தது என்று சொல்லி அல் ஜசீரா சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க. இஸ்ரேலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன சர்ச்சை என்று சொன்னால், பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் காசாவிலே சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 58வது நாளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 528வது நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது காசாவிலும் காசாவையொட்டி பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் மத்திய கிழக்கிலும் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். காசாவை பொறுத்தவரையில மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் காசாவுக்குள் எந்த வகையான உணவுகளும் தண்ணீரும் மருந்துகளும் நுழையவில்லை என்று சொல்லி வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருக்கிறார்கள். மார்ச் 2ஆம் தேதினா இன்னைக்கு எத்தனையாவது நாள்ல இருக்கிறோம்ங்கிறது நமக்கு தெரியும். இத்தனை நாள் நோன்பு காலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் காசாவுக்குள் உணவோ தண்ணீரோ மருந்துகளோ அனுப்பப்படவில்லை. இஸ்ரேல் தொடர்ந்து உணவுகள் விவகாரத்திலேயே அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஜெனின் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதல் நிலைகளுக்கு மேலதிகமான ராணுவத்தை இஸ்ரேல் அனுப்பி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, காசாவில் ஒரு யுத்த நிறுத்த உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கிற அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இந்த மாதிரியான நிலைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கும் போதுதான் இஸ்ரேலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன சர்ச்சை என்று சொன்னால், நமக்கு தெரியும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பதவி விலக வேண்டும், தேர்தலை நடத்த வேண்டும், யுத்த நிறுத்த உடன்படிக்கையை கைக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பல கோரிக்கைகள் பொதுமக்களால் வைக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவு, இஸ்ரேல் வெளிநாடுகளை கண்காணிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய உளவு பிரிவு தான் மொசாது உளவு பிரிவு. இதே நேரத்தில் ஷின்பத் என்று ஒன்றை வச்சிருக்கிறாங்க. அது உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கிறது. இந்த உள்நாட்டு உளவு பிரிவு தான் அரசாங்கத்துக்கு எதிராக, ஜனாதிபதிக்கு எதிராக, பிரதமருக்கு எதிராக என்னவெல்லாம் நடக்கிறது, அடுத்து என்னவெல்லாம் நடக்கலாம் என்பதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய உளவு பிரிவாக இருக்கிறது. இந்த உளவு பிரிவினுடைய தலைவருக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கும் இடையில ஒரு பனிப்போர் காலாகாலமாக நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் வெளியான நிலையில தற்போது அது உச்சம் தொட்டிருக்கிறது. இந்த சமாதான உடன்படிக்கை விவகாரத்தில் சமாதானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஷின்பத்தினுடைய தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சமாதானம் வரக்கூடாது, யுத்தம் தான் செய்ய வேண்டும் என்பதில் பெஞ்சமின் நெத்தன்யாகு முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு இன்டர்னல் வார் ஒன்று நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் தற்போது காசா தொடர்பான சமாதான பேச்சுக்களும் இடைநடுவில் இழுபறியாக இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராகவே உள்நாட்டு உளவு பிரிவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நல்ல செய்தியும் இந்த இடத்தில் இல்லாமல் இல்லை. இப்படியான நேரத்தில் இன்றைய தினம் கத்தாருடைய அதிபர் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஐநாவினுடைய புனரமைப்பு ஒருங்கிணைப்பாளர், காசாவை புனரமைப்பு செய்வதற்காக ஐநா நியமித்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் தான் சிக்ரிட் காக் என்பவர். இவரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்னன்னு சொன்னா, காசாவில் பட்டினிச்சாவை மேற்கொள்ள வைப்பதற்காக தொடர்ந்து இஸ்ரேல் முனைப்பு காட்டி வருகிறது. இந்த நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்கு சர்வதேச நாடுகள் பொறுப்பேற்க வேண்டும். அவர்களுடைய மரணங்களுக்கு சர்வதேச நாடுகள் தான் பொறுப்பாக முடியும். எனவே அத்தனை பேரும் ஒன்றிணைந்து காசா மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு கத்தாருடைய பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறது. கத்தார் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது. பாலஸ்தீன போராளிகளுக்குரிய செலவுகளை செய்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திலே பல புனரமைப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமாதான உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நம்ம பல விடுத்தம் பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இந்த நேரத்தில் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நிலைமை இப்படி காசாவுக்குள்ள இருக்கிற நேரத்தில் நமக்கு தெரியும், நேற்றைய தினம் திடீரென
ஹூதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்ற நிலை இருக்கும் போது ஹூதிகள் மீது உடனடி தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியிருந்தது. நம்ம வீடியோவில் 40 தாக்குதல்கள் என்று சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோவுக்கு பிறகு மேலும் 6 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மொத்தம் 46 தாக்குதல்களை ஹூதிகளுடைய ராணுவ பிரிவின் மீது அமெரிக்காவினுடைய F-35 விமானங்கள் நடத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த புற்றுநோய் மருத்துவமனை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. நோயாளிகள் பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் அங்கிருந்து வெளியாகக்கூடிய செய்திகளாக நம்ம பார்க்க முடிகிறது. அல் ஜசீராவும் அதை தொட்டுக்காட்டி செய்திகள் வெளியிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் உச்சம் தொழுகிற தாக்குதல்களை, பதிலடி தாக்குதல்களை அமெரிக்கா மீது ஹூதிகளுடைய படைப்பிரிவு நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு இடைநடுவிலே வடக்கு யமன் பகுதிகளில் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் என்கிற அறிக்கைகள் வெளிவந்த அடுத்த கணம் யமனுடைய ராணுவ பிரிவு அமெரிக்காவினுடைய ராணுவ விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே இந்த காசாவினுடைய ஓர ஆரம்பிச்ச நேரத்தில் செங்கடல்ல தாக்குதல்களை நடத்துவோம் என்று மிரட்டிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு முதல் கட்டமாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா 2023 நவம்பர் மாசத்துல கேலக்சி லீடர் என்கிற ஒரு கப்பலை கைப்பற்றினார்கள். இந்த கப்பலுக்குள்ள மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ், ருமேனியா, பல்கேரியா, உக்ரைன் இந்த நாடுகளைச் சேர்ந்த மொத்தமாக 25 குழுவினர் அவங்க க்ரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த க்ரூ மெம்பர்ஸ் 430 நாட்கள் ஹூதிகளுடைய கண்ட்ரோல்ல இருந்தாங்க, கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். கப்பல் அவங்க விடுதலை செய்யல, கப்பல் இன்னும் அவர்கள் வசம்தான் இருக்கிறது. நேற்றைய தினம் இஸ்ரேலி டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இந்த கப்பல் உண்மையில் யாருக்கு சொந்தம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கப்பல் கைப்பற்றப்பட்ட நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, கப்பல் பிரிட்டிஷுக்கு சொந்தமான கப்பல், ஜப்பானுக்கு சொந்தமான கப்பல் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் அது ஜப்பானுக்கு சொந்தமானது அல்ல, பிரிட்டிஷுக்கு சொந்தமானது. அதுவும் யாருக்கு பிரிட்டிஷுக்கு சொந்தமானதாக இருக்கிறது என்று கேட்டால், இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலுடைய ஜனாதிபதி இருக்கிறாரா இல்லையா, இந்த ஜனாதிபதியினுடைய பிரிட்டிஷ் கம்பெனிக்கு சொந்தமான கப்பல் தான் அது என்று சொல்லி தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. எனவே ஹூதிகள் இந்த கப்பலை கைப்பற்றும் போது ஜப்பான் கப்பல் என்று கைப்பற்றவில்லை, அவங்க தெரிந்தேதான் கைப்பற்றி இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்குரிய கப்பலை தான் அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய ராணுவ பிரிவு இன்றைக்கு நடத்திய மேலதிக 6 தாக்குதல்கள் ஒரு தாக்குதல் ஹூதிகள் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய கேலக்சி லீடர் கப்பல் மீதும் நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கேலக்சி லீடர் கப்பலை பொறுத்தவரையில் அது ஹூதிகளுடைய கப்பல் இல்லை, அது இஸ்ரேல் அதிபருக்கு சொந்தமான கப்பல். எனவே அமெரிக்கா அதன் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அந்த இழப்பு ஹூதிகளுக்குரிய இழப்பு அல்ல, அது அமெரிக்காவினுடைய நேச நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அதிபருடைய சொந்த இழப்பாகத்தான் மாறப்போகிறது என்பது மிக தெளிவான செய்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மீது 2 தாக்குதல்களை ஹூதிகளுடைய படைப்பிரிவு நடத்தியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் இரவு முதல் கட்ட தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். 24 மணி நேரங்களுக்குள்ளாக 2வது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய USS ஹாரி ட்ரூமன் என்கிற விமானம் தாங்கி கப்பல் மீதுதான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் இதுவரைக்கும் ஹூதிகள் அமெரிக்காவினுடைய கப்பல் மீது நடத்தாத அளவுக்கு உண்டான தாக்குதல்கள். குறிப்பாக பல ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ட்ரோன்கள் 16க்கு மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதேபோன்று பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானுடைய தொழில்நுட்பத்தை கொண்டு யமன்லேயே ஹூதிகள் தயாரிக்கக்கூடிய பாலிஸ்டிக்காக இருக்கிறது. யார் தயாரித்தாலும் இந்த பாலிஸ்டிக்கை கப்பலில் இருக்கக்கூடிய அயன் டோமுக்கு நிகரான எந்த ஒரு தடுப்பாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எனவே கண்டிப்பாக இது அமெரிக்காவுடைய USS ஹாரி ட்ரூமன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று குரூஸ் வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அமெரிக்கா நாங்க நேரடியாக உள்ள புந்து அடிச்சிட்டோம்னா அத்தோட ஹூதிகள் காலின்னு நினைச்சுக்கிட்டு தான் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா அமெரிக்காவுடைய கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை தாண்டி அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும் போதே தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் பல மணி நேரங்கள் நீடித்தது என்று சொல்லி அல் ஜசீரா சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே 24 மணி நேரத்துக்குள்ளாக 2 முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். படுபயங்கரமான தாக்குதல். அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலில் இருந்த பல விமானங்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, பற்றி எரிகிறது என்கிற செய்திகள் வந்தாலும் அமெரிக்கா இதை மறுத்திருக்கிறது. அடி வாங்கினவன் நாங்க அடி வாங்கிட்டோம் ஒப்புக்கொள்ள மாட்டான், அந்த அடிப்படையில் அவங்க ஒப்புக்கொள்ளல. ஆனால் அவர்கள் மீது தாறுமாறான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த யமன் மீதான அமெரிக்காவுடைய தாக்குதலையும் அமெரிக்கா மீதான யமனுடைய தாக்குதல் தொடர்பாகவும் ஈரானுடைய
நாங்கள் 2 பேர் அதுதானே இதுதான் இவங்களோட ரியல் வீடு. ஆனால் இங்கே இருக்க முடியல. முன்னாடி ஒரு வீடு அவங்க வச்சுருந்ததுனால கொஞ்சம் சின்ன சின்ன திருத்த பணிகளை செஞ்சு மகளோட சேர்ந்து இப்போ அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. 65 வயசு. திடகாத்திரமாக தான் இருக்கிறீங்க. எஸ், ஆமாம். சரி, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். ஆடு மேய்க்க காலையில் போயிடுவீங்களோ? 10 மணி மட்டும் போய் பின்ன 5. இப்போ ஆடு மேய்க்க போகிற இடத்துல இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம் இந்த யானை அடிக்கிற கதையெல்லாம். நம்ம இப்போ என்ன எல்லாம் பார்த்து போகிறோம். அப்படி சம்பவங்கள் நடந்திருக்கா உங்களுக்கும்? இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் நடக்கல. அல்லாஹ் இது வரைக்கும் சரி சரி, அல்லாஹ் காப்பாற்றுவான். இது நம்ம இந்த திட்டம் அல்லாஹ் வெற்றி பெற வைக்கணும்னு அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பார்க்குற சகோதரர்கள் நிலைமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரமலானுடைய காலம்ங்கிறதுனால உங்களால் முடிஞ்ச உதவிகளை வாரி வழங்குங்க. ஜக்காத்து தான தர்மத்தை தாங்க. இவங்களுக்கு நம்மளால் எப்படி ஒரு சின்ன அளவுக்கு உண்டான ஒரு சொந்த வீட்டை அமைச்சு கொடுக்க முடியும்னாலும் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு? ஏதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு? பேசுகிறீங்களா? எனக்கு இந்த உதவியை செய்து தான் மிச்சம் ஒரு உதவியாக. 65 வயசு ஆகிடுச்சுல்ல. சரி, மக்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான், ப்ளஸ் மக்களும் உங்களை கைவிட மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் இருப்போம். நம்முடைய ஒரு முயற்சி, இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துல இந்த கையால் இப்படி தொடுற அளவுக்கு பாருங்க. கொஞ்சம் போனால் எனக்கு அந்த அவங்க முகடை தொட்டலாம். இதெல்லாம் தொட முடியும். இந்த தகரத்தை போட்டு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ளே நமக்கு நிற்கவே முடியலை. ஆனால் அவங்க வாழ்க்கை இதுக்குள்ளே தான் கடத்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது சுற்றி வரையும் தகரத்தை தான் அடிச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சாதாரண சூட்டுக்கே ஏசி இல்லாமல் இருக்க முடியலை என்று யோசிக்கிற நேரத்தில் இவங்க ஏசியினோட கற்பனை கூட பண்ண முடியாது. அதை சூட்டை எப்படி குறைக்கலாம் சின்ன அளவுலங்கிறது மட்டும்தான் அவங்களோட கற்பனையாக இருக்குமே தவிர வேறு எதையுமே அவங்களால செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறாங்க. அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்கிற போது இதற்கெல்லாம் நம்மால் முடிந்த ஒரு தீர்வுகளை நாம் கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். தலையில் பற்றாமல் வாங்கினாண்ணா, நீங்கள் படாமல் தான் வருவீங்க. நான் தான் தலைப்பட்டா படும் இல்லையா? ஷியா மத பிரிவினுடைய அதிஉச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் இன்றைக்கு எக்ஸ்தலத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா மீதான யமனுடைய எதிர்ப்பு தாக்குதலை அவர் பகிரங்கமாகவே பாராட்டி இருக்கிறார். அதை தாண்டி ஆயத்துல்லா அலி ஹாமனி பேசுகிற நேரத்தில் யமன் மக்களோடு நாங்கள் என்றைக்கும் ஒற்றுமையாக இருப்போம், உங்களை கைவிட மாட்டோம், உங்களோடு நாங்கள் துணையாக இருப்போம், நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம் என்பதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அங்க ஒளிச்சி மறைச்சி நாங்க யமனுக்கு பின்னாடி இல்ல இப்படி எல்லாம் பேசாம நாங்கள் தான் இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஆயத்துல்லா அலி ஹாமனி சொல்லும் போது ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய நேச நாடுகளும் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளும் இவ்வளவு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமே என்னன்னு சொன்னா அரபு நாடுகளுடைய ஒற்றுமை தான். அரபு நாடுகள் அத்தனையும் ஒற்றுமையாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றன. எனவே அரபு நாடுகளுடைய ஒற்றுமை பாராட்டுக்குரியது. நாம தொடர்ந்து இப்படி நின்னோம்னு சொன்னா கண்டிப்பாக நாம் ஜெயிக்க முடியும் என்று ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாம இன்னைக்கு ஹூதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இது தொடர்பாக சீனாவும் கருத்து வெளியிட்டிருக்கிறது. அதுல சீனா சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, அமெரிக்கா தற்போது ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்த போய் தான் ஹூதிகள் திரும்ப செங்கடல்ல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே ஹூதிகள் மீதான தாக்குதல் அமெரிக்கா நிறுத்திட்டாலே செங்கடல்ல பிரச்சனை வராது. செங்கடல் என்பது பிசினஸ் ஏரியாவாக இருக்கிறது. அதுல அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த காரியங்கள் தேவையில்லாத சர்ச்சைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டாக்கிவிடும். எனவே உடனடியாக இந்த 2 பேருமே தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சீனாவினுடைய அறிக்கை ஒட்டுமொத்தமாக யமனுக்கு ஆதரவான அறிக்கை என்பது அத்தனை பேருக்கு தெரியும். அவர்கள் யமனோடு தான் நிற்பார்கள், ஈரான் யமனோடு இருக்கிற காரணத்தினால் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எது எப்படி போனாலும் சீனா அமெரிக்காவுக்கு எதிராக இந்த விவகாரத்தில் கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் என்கிற எக்ஸ் மாதிரி அவரே உருவாக்கின ஒரு பக்கம் அது. அந்த பக்கத்தில் தற்போது இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் அமெரிக்கா மீது நடத்தக்கூடிய எல்லா தாக்குதலையும் ஈரானே எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகத்தான் நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே ஈரான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டி வரும், ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டி வரும் என்று இன்றைக்கும் ஈரானோடு ஒரு யுத்தத்திற்கு தயாரான மனோநிலையை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தெஹரானுடைய கிளர்ச்சியாளர்கள் தான் இவை அத்தனைக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி பகிரங்கமாகவே அவர் சொல்லி இருக்கிறார். சொல்லி இருந்தாலும் உடனடியாக ஈரானும் இதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா,
ஈரானுடைய பகுதிகள் மீதோ அல்லது ஈரானுடைய நட்பு நாடுகள் மீதோ எந்த தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டாலும் அதற்கு தீர்க்கமான உச்சகட்ட பதிலடியை ஈரான் கண்டிப்பாக தரும் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாம அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை கிழித்து எறிந்திருக்கிறது ஈரான். அணுசக்தி தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அமெரிக்க அதிபரோடு மேற்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. இரண்டாவது, நீங்க எங்க மேல அட்டாக் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா அடிப்போம் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க கிட்ட அணுசக்தி இருக்கிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஹராச்சி அவர்கள் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லி இருந்தாருன்னா 1979 எங்களை மிரட்டுறது உருட்டுறது அந்த காலகட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஷாவினுடைய ஆட்சியை கழுத்ததோட முடிஞ்சு போச்சு. இப்ப அமெரிக்கா வந்து எங்க கிட்ட துள்ளிக்கிட்டு இருக்க கூடாது, எங்களோட மோத வந்தா கண்டிப்பாக நாங்கள் பதிலடி தாக்குதல் தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உச்சகட்ட மோதல் ஒன்று ஆரம்பிக்கப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருப்பதை நாம் உணர முடிகிறது. அப்படி ஒரு நிலை வந்தால் ஈரான் நெஞ்சை நிமிர்த்தி அமெரிக்காவோட யுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக இன்றைக்கு பகிரங்கமாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனால் நம்மளை பொறுத்தவரை எந்த யுத்தங்களும் நடைபெறக்கூடாது, அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனாலும் ஈரானை அடக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து ஈரானை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈரானும் தன்னுடைய பங்குக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா என்று சொல்லி அவர்களும் நிற்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். அதற்கு இடையிலே எகிப்து தொடர்ந்து காசாவுக்கான நிதி உதவிகளை சேமிக்கிற அந்த பணியை சிறப்பாக முன்னெடுத்து வருகிறார்கள். அரபு கண்ட்ரிகள்ட்ட நிதி உதவி கேட்டிருக்கிறாங்க. எல்லா நாடுகளும் அதுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் 100 நாடுகளுடைய அம்பாசிடர்ஸ் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா காசாவுக்கான நிதி சேகரிக்கிற அந்த பணியை முன்னெடுத்து வர்றாங்க. உண்மையிலேயே எகிப்தினுடைய இந்த பணி சிறப்புக்குரியது. காசா மக்களுக்காக அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பணிகளை செய்து வரக்கூடிய நேரத்தில் தான் காசா மக்கள் மீதான அன்பின் காரணமாக யமன்ல இருக்கக்கூடியவங்க இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகள் மீதும் யமன்ல நாங்கள் நடத்துகிற தாக்குதலை போன்று நடத்த வேண்டி வரும் என்று சொல்லியிருக்கிறார். இதை பொறுத்தவரை இந்த அறிக்கை ஒரு சால்சாப்பு அறிக்கையாகத்தான் பொதுவாக இந்த ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, யமன்ல பொதுமக்கள் இருக்கிற இடம் என்னன்னு தெரியும். அங்க இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு யுத்தம் நடந்ததில்லை. அதனால சில தாக்குதல்கள் அவங்க நடத்துறாங்கிறது ஓகே. காசாவில் அழிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலும் கிடையாது, புற்றுநோய் மருத்துவமனையும் கிடையாது. அங்க கொல்றதுக்கு இனி பொதுமக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களையும் 60,000 பேரை கொன்று முடிச்சாச்சு. இருக்கிற நரகத்தை எல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க. எனவே இனிமே பயப்படுவதற்கு அவங்க இழக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா தானே, இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதை தாண்டி உலகத்திலேயே ஆக உச்சகட்ட இந்த பங்கர்களை தகர்க்கிற டனல்ஸ் உடைக்கிற குண்டாக கருதப்படுகிற பங்கர் பிளாஸ்டர் பாம்புகளையே கொண்டு வந்து போட்டு பார்த்துட்டாங்க. அதை போட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய டனல்ஸ்களை இல்லாமலாக்க முடியல. ஆனா சில மேற்கு ஊடகங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, எகிப்து பார்டர்ல இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 90% டனல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு கதை அளந்துகிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே கிடையாது. 0% கூட அவங்க அழிக்க முடியாம இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அணுகுண்ட போட்டா மட்டும்தான் அங்க அழிவை உண்டாக்க முடியுமே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காக காசா எல்லையில் அணுகுண்ட போடவும் முடியாது. அணுகுண்டு காசா எல்லையில் போடப்படமாக இருந்தால் கண்டிப்பாக இஸ்ரேல், ஈரான், லெபனான் என்று எல்லா நாடுகளும் அதனுடைய அழிவை சந்திக்க வேண்டி வரும். எனவே அந்த முனைப்பை அமெரிக்கா ஒருபோதும் எடுக்காது என்கிற நிலையில ஈரான் பகிரங்கமாக யுத்தத்திற்கு தயார் என்கிறார்கள். அதே போன்றுதான் லெபனான்ல நடக்கக்கூடிய சில செய்திகளும் இருக்கிறது. லெபனான் தொடர்பான செய்திகளை நாளைக்கு தனி வீடியோவாக நம்ம தர இருக்கிறோம். அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.